கேர்ள்ஸுக்கு இதை கொடுக்கலாம், கேர்ள்ஸுக்கு இதை தீபம் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மேரேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ஸு பையன் இருக்கான் அப்படின்னா பையன் போட மாட்டான், பையனுக்கு பதிலாக அம்மா அவங்க தீபம் போட்டு அவங்களுக்கு மேரேஜ் சக்ஸஸ் ஆகிருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு டெஸ்டிமோனி கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, நாங்கள் எங்களுக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சோம், பட் இது எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக மாறிடுச்சு, ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அதாவது இப்போ ஒரு கேஸ் அவங்களுக்கு அவங்க வந்து அந்த இதுக்கு வரவே மாட்டாங்க, காம்ப்ரமைஷனுக்கு வரவே மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்கன்னு இருந்த ஒரு ஸ்டேஜ் மாதிரி அவங்களா வந்து ஓகே நம்ம ஸ்மூத்தாக போய்க்கலான்னு பண்ணிட்டாங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு மிராக்கிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எனக்குன்னே தெரியாது சண்டை போட்டுக்குவாங்க, சின்ன சின்ன இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு. காலையில் நல்லா இருப்பாங்க, மத்தியானம் சாப்பிடும்போது சண்டையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தவங்க தான் அதை ஃபாலோ பண்ணாங்க, ஃபேமிலி நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ அப்போ நான் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கு போட்டாங்க. ஸோ அவங்க இந்த தீபம் போட்டதில் அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ்ஸு, பரவாயில்ல, அதாவது புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிசல்ட். அவங்க ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது, எல்லோரும் ஃபேமிலியில் சேர்ந்து உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.